அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி புதிதாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும், சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பெண்கள் யோசித்து வச்சுருப்பீங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாகலாம். சின்னதாக ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான ஒரு காலங்க. நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆரம்பத்தில் முதலீடு அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக போடுங்க. முதலீடை எடுத்த எடுப்பிலே அதிகமாக போடுறது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துங்க. கொஞ்சமான பணமாக முதலீடை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்கலாமே தவிர எடுத்த எடுப்பிலே அதிகமான பணத்தை முதலீடு பண்ண வேண்டாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பெரியவர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பெரியவர்களுடைய ஆலோசனையை கேளுங்க. துறை சார்ந்த வல்லுநர்களிடத்தில் ஆலோசனை கேளுங்க. இல்லைன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் நல்லா பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்திலையும் சிறப்பாகவே இருப்பீங்க அப்படின்னும் சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் செலவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டியது அவசியம். கட்டுக்கடங்காத செலவினங்கள் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால ஆடம்பர செலவு தவிர்த்து விட்டு அத்தியாவசிய செலவுகளை பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். அது உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. சில நேரங்களில் உங்களையும் மீறி டென்ஷன், கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இது கிரகங்களினுடைய தாக்கத்தால் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி வெளிப்படக்கூடிய அந்த திடீர் டென்ஷன், கோபம் இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம். அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் பின்னாடி உருவெடுக்கலாம். அதனால் முன்கோபப்படுறது, டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் தவிர்த்து கொண்டு கொஞ்சம் பொறுமையும் நிதானமாகவும் சிந்தித்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நற்பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்த்து வரக்கூடிய நன்மைகளை நீங்கள் அடைவதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானினுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் தாக்கங்கள் இருக்காது. ஏன்னா மற்ற கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறத சனி பகவானினுடைய தாக்கத்தை சற்று குறைக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கிறதுனால இதனுடைய தாக்கம் சற்று குறைவாகவே உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த காலம் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி முயற்சிகள் எக்காரணத்தை கொண்டும் வீணாகாது. தங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் காலதாமதம் ஆகும். சில விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இழுபறியாகும், சிக்கல்கள், இடைஞ்சல்கள் வரலாம், காலதாமதம் ஆகலாம், இல்லை இழுபறியாக போகலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு விஷயம் எடுக்கும்போதே கொஞ்சம் காலதாமதம் ஆகுதுன்னா அது சிறிது காலம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல வெற்றியும் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இழுபறியாக இருக்குது அப்படின்றதுனால அதையே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு
காலமும் வீண் தான், உங்களுடைய நேரமும் வீண் தான், உங்களுடைய உழைப்பும் வீண் தான். அதனால் அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இன்னும் சிறிது காலம் கழித்து நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பண விஷயத்துலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க பாருங்கள். சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு சேமிப்பை நீங்கள் முழு கவனத்தை செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்கால பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கு இது ஒரு பெரிய அளவில் உதவியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராஜா போல் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான முயற்சிகளையும் அதற்கான தூண்டுதல்களையும் நீங்கள் இந்த காலத்தில் அந்த விதையை நீங்கள் இப்போவே வித்திட போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்தமான நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அதே போல் உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்துலையும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. பயணங்கள் போது சில பல இடைஞ்சல்கள் வரலாம், சிக்கல்கள் வரலாம், அலைச்சல்கள் இருக்கலாம், உடல் சோர்வு மனசோர்வு இருக்கலாம், இல்லை சில சமயங்கள் பண நஷ்டம் ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பயணங்களின் போது தென்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பயணத்தின் போது கொஞ்சம் திட்டமிடுங்க. தேவையான பயணத்தை மேற்கொள்ளுங்க. அத்தியாவசியம் இது போனால் நமக்கு கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு உங்கள் மனசுக்கு உங்களுடைய உள்மனதுக்கு தோணும். அந்த மாதிரியான பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க. இது போனாலும் ஒன்று தான், போகலைனாலும் ஒன்று தான், இது நம்ம போயே ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்மனதில் எழுது அப்படின்னா அந்த பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வண்டி வாகன சுகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆன்மீகத்திலையும் தங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கிறது. இறைவன் மீது அதீத நன்றி செலுத்துவதோடு இறைவனினுடைய பரிபூரண அருளும் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இறைவன் தங்களுக்கு நிச்சயம் கை கொடுப்பார். அந்த பிரச்சனைகளை இருந்து வெளிவருவதற்கான வழியை கண்டிப்பாக இறைவன் காட்டுவார். அந்த அளவுக்கு இறைவன் தங்கள் மீது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரிபூரண அருளையையும் கருணையையும் வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிடும். வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா தற்போது சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. பழைய கடன்கள் தீருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஆனாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்க. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். அவசியம் அப்படின்னா முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஏற்படுது அப்படின்னா தகுந்தவர்களிடம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறத சால சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒருமித்த சிந்தனையோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஹோட்டல் தொழில், விவசாய விளைபொருள் வியாபாரிகளுக்கு வர்த்தகம் விரிவாக்கம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெறுவாங்க. அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்யறதும், ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எரிவாயு நிறுவன பங்குகள்லையும் ஆதாயத்தை பெறுவாங்க. பள்ளி கல்லூரி மாணவர் வெளிநாட்டு கல்வி பணி வாய்ப்பு குறித்த தகவல்களை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பாதிப்புகள் இருக்காது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்பொழுது சில பல ஆரோக்கிய விஷயத்தில் வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். உங்களுடைய வேலைகளை, அதாவது திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. தங்களுடைய முயற்சிகள் வேலைகளில் வந்து சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத பண ஆதாயங்களையும் பெறுவீங்க. தங்களின் வணிகம் முன்னேற்றமடைய வாய்ப்புகள் இருக்கு.